மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் திரு வெங்கட்ரமணன் இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். களம் எப்படி இருக்கு? சிறப்பாக இருக்கிறது. தமிழகத்தின் கழகம், தமிழக வெற்றி கழகத்தின் கழகம் செமையாக இருக்குது. இந்த தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கிற விஷயங்கள் பற்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நிறைய இடங்கள் வந்து பேசியிருக்கார். நீங்கள் மயிலாப்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கிறீங்க. மயிலாப்பூர் தொகுதியை வெங்கட்ரமணன் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? நம்ம டெய்லியும் ட்ராவல் பண்ணுவோம். நான் பிறந்த ஊர் திருப்பூர், பிராட்டப் பண்ணதுக்கு, அதாவது படிப்புக்குன்னு சென்னை வரும்போது வடபழனி, சூளைமேடு, இந்த பல இடங்களில் குடியிருந்தேன். பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம், பைக்கில் போவோம், சில நேரங்கள் பை வாக்காகவும் போவோம். அந்த மாதிரி கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக இந்த அடையார், பட்டினப்பாக்கம், கபாலீஸ்வரர் டெம்பிள், ட்ரிப்ளிகேந்தி இதெல்லாம் நிறையா பரிச்சயமான பிளேஸ். அப்படி பார்க்கும்போது டெய்லி இப்போ தலைவரோட ஆஃபீஸெல்லாம் மயிலாப்பூரில் இருக்குது, நம்ம பட்டினப்பாக்கத்தில் இருக்குது. அதனால் நம்ம பக்கத்துலேயே இருக்க மக்களுக்கு எதாவது செய்யணுமே, எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, கூட இருக்க முதல்ல எதாவது நல்லதாக பண்ணுவோம், செய்வோம், அதுக்கப்புறம் நாட்டுக்கும் மக்களுக்கும் பண்ணுவோம். அது கூட இன்ஸ்பைரிங்காக வருங்கிறதுனால இந்த மயிலாப்பூர் நல்லா இருக்குங்கிறதுக்காக சூஸ் பண்ணதான். வேறு எந்த காரணங்களும் இல்லையா? ஸ்பெசிஃபிக் காரணம் ஒன்றும் இல்லை. டெய்லியும் பழகிறேன், டெய்லியும் மக்கள் சந்திக்கிறேன், டெய்லியும் ஒரு டீ கடையில் நின்று டிஃபன் சாப்பிட்றேன், டீ குடிக்கிறேன். அதுபோல் இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் நிறையா பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு கண்கூட பார்க்குறோம். நம்ம ரொம்ப தூரமாக போய் உதவி பண்ணுறதை விட பரிச்சயமான பிளேஸ், பரிச்சயம் இல்லாத பிளேஸ்லையோ அல்லது சென்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுறதை விட இங்கே கூடயே ட்ராவல் பண்ண மக்கள் ஏதாவது செய்யணுமேனு ஆர்வத்தில் இந்த மயிலாப்பூர் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். இன்னும் வந்து பிரச்சாரம் முடிகிறதுக்கு ஒரு 11 நாள் இருக்கு. நீங்கள் 10ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். ஏப்ரல் 21 வந்து பிரச்சாரங்கள் முடிஞ்சிடும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் சில அறிவிப்புகளை வந்து விஜய் வெளியிட்டிருக்கார். ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து பெண்களுக்கானது வந்து, அப்புறம் இளைஞர்களுக்கானது வந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை முழுசாக வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது 2 வகையாக பிரித்து சொல்லலாம். எந்த ஒரு தேர்தல் அறிக்கைகளும் இன்ஸ்டால்மெண்ட்டாக வர்றது இல்லை. நம்ம ஒரு விஷயம் நடக்கும்போது காலையில் டிஃபன் சாப்பிடுவோம், மதியம் லஞ்சு சாப்பிடுவோம், ஈவினிங் டின்னர், இதுதான் செக்மெண்ட் இருக்கும். அது போல் அந்தந்த நேரங்கள் வரும்போது மக்களுக்கு உண்டான அறிக்கைகள் இல்லை, உத்தரவாதங்கள் தலைவர் கொடுப்பார். முதல்ல பெண்களுக்கான உத்தரவாதத்தை கொடுத்துருக்கார், இலவச பஸ் பயணம், அது போல் நிறையா உத்தரவாதம் கொடுத்துருக்கார். அதே போல் இளைஞர்களுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுத்துருக்கார். இதே போல் நாங்கள் மற்ற எல்லா இடங்களையும் பிஸ்னஸ் பீப்புள்கிட்டையும் கல்ச்சரல் பீப்புள்கிட்டையும் நிறையா அவங்களோட மனுக்களை வச்சுட்ருக்கோம், கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கோம். எல்லோரும் 500 பக்கத்தை வச்சுருப்பாங்க, 500 விதமான தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கும். அது சென்ட்ரி பேஸ்டாக இருக்கும். அவங்க பழைய கதைகளை எடுத்து வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் கலந்து ஆலோசனை பண்ணிட்டுருக்கோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். 2-3 நாளில் அது வந்து கண்டிப்பாக வரும். மக்களோட நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்கிறோம் அப்படின்றது வந்து போன ஜூன் ஜூலையில் அட்லீஸ்ட் ஒரு ஜனவரியில் சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஓகே. இன்னும் 10 நாளில் வந்து பிரச்சாரம் முடிய போகுது. நீங்கள் அதை சொல்லி மக்கள்கிட்ட அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கான ஒரு கால அவகாசம் வேணும்ல, அதுவே இல்லாமல் இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்திலையும் தலைவர்கிட்டையும் கால அவகாசங்கிறது 1 மணி நேரம் இருந்தால் போதும். ஒரு விசில் சின்னம் டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் தமிழகத்தின் எல்லா இடங்கள்லையும் 1 மணி நேரம் ரீச் ஆகிரும். நம்ம எங்கேயோ சொல்கிறத நமக்கு பார்வை வரதுக்கு முன்னாடி ரீச் ஆகுது. அந்த மாதிரி உலகம் வெரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம தலைவரின் அறிக்கைகளும் தலைவரோட உத்தரவாதங்களும் உடனடியாக 1 மணி நேரம் ரீச் ஆகிரும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் தேவையில்லை, 10 மாதம் தேவையில்லை, 5 வருஷம் தேவையில்லை. மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம வெற்றி தலைவரின் கட்சி, இளைஞர்களின் கட்சி, பெண்களுக்கு உண்டான கட்சி, மாற்றத்துக்கு உண்டான கட்சி, மக்களுடன் பயணிக்கின்ற ஒரு விதமான கட்சிங்கிறதுனால நம்ம தலைவர் அறிவித்த 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா விதமான அறிக்கைகளும் உத்தரவாதங்களும் கண்டிப்பாக சென்றடையும். 1 மணி நேரம் வந்து போதும் எங்களுக்கு அப்படின்ற ஒரு இதை சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து பிரச்சாரத்துக்கு 1 மணி நேரம் போதாதுன்னு சொல்லிட்டு வில்லிவாக்கலையும் டி நகர்லையும் வந்து பிரச்சாரத்தையே கேன்சல் பண்ணீங்க. ஏன் அந்த 1 மணி நேரம் ஏன் போதாமல் போச்சு? நம்ம பிரச்சனையை கேன்சல் பண்ணலை. நம்ம சொல்கிற அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள், ஒருதலை பட்சமாக முடிவு இருக்கக்கூடிய அவங்க 1 மணி நேரம் கொடுத்தாங்க, எங்களுக்கு இது பத்தலைன்னு தானே கேன்சல் பண்ணோம். இதுக்கே அந்த 1 மணி நேரம் பத்தாமல் போச்சு. இது நான் சொல்ல கருத்து என்னென்னா, ஒரு உத்தரவாதம் தலைவர் சொல்லும் போதோ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போதோ அதை ரீச் பண்ணுறதுக்கு 1 ஹவரில் மக்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க. ஆனால் தலைவர் மக்களை சந்திக்கும் போதும், தலைவர் மக்கள்கிட்ட கையை அசைக்கும் போதோ, இல்லை மக்களிடம் ஒரு வணக்கம் சொல்கிறதுக்கோ, இல்லை அவரோட 4 விஷயங்கள் பரிமாறத்துக்கோ மக்கள் எதிர்பார்க்கறது குறைந்தபட்சம் 3 மணி நேரம் இருந்தால் தான் அந்த சந்திப்புக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி கொடுக்கறது, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு உண்டான ஏற்புடையதாக இருக்காது. நம்ம வந்து மக்கள் ஒருநாடாக இருக்கிற பட்சத்தில் எதிர்பார்ப்பு என்ன, அண்ணனை 10 நிமிஷம் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் எதிர்பார்க்கும் போதும், ஒவ்வொரு நிர்வாகியும் எதிர்பார்க்கும் போது அதுக்கு உண்டான டைம் தேவை. 1 மணி நேரத்தில் வருவதற்கும் நிற்பதற்கும் போலீஸ் வெயிட் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க, அதை சொல்லதான் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நிர்வாக ரீதியாக போலீஸ் சொல்லுவாங்க, நிர்வாக ரீதியான எலெக்ஷன் ஆஃபீஷியல் சொல்லுவாங்க, நிர்வாக ரீதியான கலெக்டர் சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற ஆர்டர்ஸ் ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். இல்லை, இப்போ நிர்வாக ரீதியாக வந்து அவங்களுக்கும் சில சிக்கல்கள் இருக்குல்ல. எல்லா தலைவர்களுக்குமான நேரமே அவ்வளோதானே கொடுக்கப்படுது. ஒரு பஃபரிங் டைம் 1/2 hour முன்னாடி பின்னாடி கொடுப்பாங்க.
எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தானே டைம் தானே. இப்போ உதாரணத்துக்கு சம்மந்தமான இதில் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து தொலைக்காட்சியில் பேசுகிறார், பிரதமர் மோடி டி நகரில் ரோட் ஷோ பண்ணதே 40 நிமிஷம் தாங்க, அவ்வளோ டைம் தான் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த டைம் பத்த மாட்டுது? இதே மற்ற ஆளும் சொல்லுங்களேன், மோடி அவருக்கு வந்து 40 நிமிஷம் கொடுக்குறாங்க, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எடப்பாடி ஐயா பேசுகிறார், எத்தனை மணி நேரம் பேசுகிறார் நீங்களே சொல்லுங்களேன். ஸ்டாலின் ஐயா வாக்கிங் போகிறாரு, நேற்று மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறாரு, நேற்று நடந்த நிகழ்ச்சி எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு, அது என்ன பர்மிஷன் கொடுக்குறாங்க? 1 மணி நேரமா, அரை மணி நேரமா, 1/4 மணி நேரமா? கம்பேர் பண்ணும்ல. நேஷ்னல் தலைவரில் வேறு, தமிழ்நாட்டின் ரத்தங்கள் வேறு, தமிழ்நாட்டிலேயே இருந்த நாட்கள் வேறு இல்லையா? அவங்களோட மக்கள் எதிர்பார்ப்புன்னா இந்த எதிர்பார்ப்பு கம்பேர் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். இல்லை, எங்கேயுமே அப்படி தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய டூர் பிளான் எடுத்து பார்த்தனாலும் இங்கே இந்த பக்கம் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ரோட் ஷோ போல் அவர் வந்து பொதுக்கூட்டங்களில் தான் பேசுகிறார். இப்போ துணை முதலமைச்சருடைய பிளானை எடுத்து பார்த்தோம்னாலுமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருக்குது ஒரு தொகுதிக்கு. இப்போ இங்கே விஜய்க்கு என்ன கொடுக்கப்படும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுக்கப்படுது. எங்கள் தலைவருக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா உலக லெவலில் எல்லா சோஷியல் மீடியாவும் தெரியும், கண் கூட தெரியும். மற்ற தலைவர்கள் பேசும்போது கொடுக்கக்கூடிய நேரங்கள் யாருக்குமே தெரியாது. நீங்கள் பேசுகிற டைம் வச்சு முடிவு பண்ணுறீங்க. ஆனால் கவர்மெண்ட்டோட அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க. எங்கள் மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை வர்றாங்கன்னா காலையில் 3 மணி நேரம் நானே கண் முன்னாடி பார்க்குறேன், 3.5 மணி நேரம் பிரச்சாரத்துக்கு வராங்க, ஈவினிங் 2-3 மணி நேரம் பிரச்சாரத்துக்கு வராங்க. அவங்க தலைவர்கள் தானே. நமக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான காலகட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போக முடியாதுன்றதுக்காகவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இதை யூஸ் பண்ணுறீங்களா? எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு தாவேக்கு அப்படி ஸ்ட்ராட்டஜியாகவே மாறிடுச்சா? நாங்கள் சொல்லலை, தலைவர்களோ எங்கள் தலைமை வெற்றிகளாமோ சொல்லலை. மக்களோட கருத்து பரவலான கருத்து அதாக தான் இருக்குது. எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் இப்போ சிம்பிளாக சொல்லலாம். நம்ம இன்றைக்கி இருக்கிற ஒரு 50 ஆண்டு காலமாக 100 ஆண்டு காலமாக இருக்கிற அரசியல் கட்சிகள் வேறு ஒன்று இருக்காங்க, பல விதமான செக்மெண்ட்டில், பல விதமான ஒரு பிஹேவியர் தாட்டில். அவங்களோட பயணிக்கும் போது புது வகையான மாற்றத்தை கொண்டு வரும்போது மக்களுக்கு புரிதல் இருக்குது. அரசியல்னால் என்ன, அரசியலில் என்ன, நம்ம கடமைகள் என்ன, நம்மளோட உரிமைகள் என்ன, நம்ம எப்படியெல்லாம் அணுகணும், இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது இப்போ மக்கள் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லா எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த அவேர்னஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களே சொல்கிறாங்க, இல்லை அண்ணனுக்கு வேணும்னே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது நம்ம உருவாக்குற கருத்து இல்லை, மக்களோட வெளிப்படையான பலதரப்பட்ட இளைஞர்களோட கருத்துக்களாக இருக்குது. நம்ம உருவாக்குற கருத்து இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் வந்து இது எங்கேயோ ஒரு இடத்துல டிவிக்கில் தானே ஸ்பார்க் ஆகுது. டிவிக்கில் ஸ்பார்க் ஆகுது, மக்களிடம் ஸ்பார்க் ஆகுது. மக்களும் டிவிக்கே தானே, மக்களும் டிவிக்கு ஒன்றாக தான் இருக்கும். நீ களத்தில் 7 கோடி மக்கள் இருக்காங்கன்னா இவருடைய மக்களோட கருத்தும் ஒருமித்த கருத்தாக இருக்கும்போது அது ஒன்றாம அந்த டீமாக தெரியும். அது ஸோ அப்போ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து தாவேக்கா பக்கம் தான் இருக்குன்றீங்க. சந்தேகம் இல்லாத வாழ்க்கை. தாவேக்காவினுடைய வேட்பாளர் பட்டியல் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்கள்லாம் அவங்க காதுக்கு வந்ததா? விமர்சனங்கள் காமன். ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம கடைகளில் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, இந்த கடையில் சாப்பிட்டேன் சாம்பார் சரியில்லை, இந்த கடையில் சாப்பிட்டேன் இட்லி சரியில்லை, இங்கே சூடாக கொடுக்கல, இங்கே வந்து சர்வர் கவனிக்கலை, இங்கே பில்ஸ் கரெக்டாக கொடுக்கல, இங்கே தண்ணி கரெக்டாக வைக்கல, டேபிள் க்ளீனாக இல்லைங்கிற மாதிரி விமர்சனங்கள் யூனிக் இன் நேச்சர். விமர்சனங்கள் மட்டும்தான் வாழ்க்கை. ஆனால் விமர்சனம் பதில் சொல்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, அதை கடந்து போயிட்டு அதுக்குண்டான நிவாரணங்கள் தேடுவது தான் முக்கியம். இல்லை, இப்போ அரசியல் வந்து விமர்சனத்துக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து விமர்சனங்கள் வந்து யூனிக்காக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தாவேக்கா வந்து யூனிக்கான ஒரு கட்சியாக தான் அடையாளப்படுத்திக்கிச்சு. நாங்கள் வந்து மற்றவர்கள் மாதிரி இல்லை, நாங்கள் யூனிக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி நன்றி அடையாளப்படுத்தும் போது நீங்கள் இந்த அடையாளத்துக்கு வந்து நியாயம் செய்யணும்ல. அந்த நியாயம் வந்து இந்த வேட்பாளர் பட்டியல் செய்யலைன்னு நான் சொன்னால் நீங்கள் மறுப்பீங்களா? கண்டிப்பாக. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கடைநிலை நிர்வாகிகள் வரை, ஒரு ஒரு ஊராட்சி லெவலில் கிளை மன்ற லெவலில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் இருக்கிற முதல் தொண்டன் வரைக்கும், முதல் தொண்டன் நீங்கள் தலைவர் தான், வெற்றி தலைவர் தான். அது வரைக்கும் எடுத்து பார்த்தோம் எல்லாரும். நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர், நானும் காதுக்கு வந்தது, இதில் வந்து ஜாதி ரீதியாக போட்டிருக்காங்க, மத ரீதியாக போட்டிருக்காங்க, பெண்கள் உரிமை இல்லை, இந்த மன்னாடி உரிமை இல்லைங்கிறாங்க. அப்படி இல்லை. நான் நிறையா நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கள நிர்வாகிகள், நம்ம எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு சொன்ன மாதிரி 30 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக இது நம்ம புதுசாக அரசியலுக்கு வரல, மக்களிடம் சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம். அன்றைக்கு நற்பணி மன்றமாக இருந்தது, அதில் ஒரு 500 பேருக்கு நம்ம வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணோம். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் நம்மளோட கல்ச்சர் டெவலப் பண்ணி விஜய் மக்கள் இயக்கமாக வந்தது. அப்போது ஒரு 1 லட்சம் பேருக்கு, 2 லட்சம் பேருக்கு, 5 லட்சம் பேருக்கு நம்மளால் நிவாரண உதவிகளோ ஹெல்ப்போ பண்ண முடியும். இது நம்ம இருக்கிற உதவிகளை நம்ம ஃபண்டு மூலமாகவோ நம்ம சார்ந்த மக்களுக்கு மட்டும் கொடுக்க முடியுது. இதை பொலிட்டிக்கல் ரீதியாக, அதாவது அரசாங்க ரீதியாக பண்ணணுங்கிறதுனால அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்டது. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களும் களம் ஆடினார்களோ அவர்களை தான் இன்றைக்கு மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏ கேண்டிடேட்டாகவும் போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜோனில் இந்த ஒரு ரிலீஜியன் பார்ட்டி கொடுத்துருக்கோம், அந்த ஜோனில் அந்த ரிலீஜியன் பார்ட்டி கொடுத்துருக்கோம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம கட்சியில் கிடையாது. எல்லா தரப்பு மக்களும், ராயபுரமாக இருந்தாலும் அந்த இடத்துல யார் ஃபேமஸாக இருக்காங்களோ, திருவெற்றியூராக இருந்தால் அங்கே யார் ஃபேமஸாக இருக்கும், அவங்களுக்கு எங்கே பரிச்சயமான பிளேஸாக இருக்குமோ, எங்கே மக்கள் செல்வாக்கு இருக்குமோ அவங்கள மட்டும் தான் கேண்டிடேட்டாக போட்டிருக்கோம். இல்லை, இப்போ ஒரு தேர்தலில் வந்து ஒரு பகுதியில் இல்லை ஒரு பிராந்தியத்தில் யார் செல்வாக்காரங்களோ, யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள வந்து வேட்பாளராக நிறுத்துறது வந்து எல்லா கட்சிகளும் பண்ணுறது. அதை நான் ஒரு நாளும் வந்து
நான் அதை டிஸ்பியூட் பண்ணதும் இல்லை, நான் டிபேட் பண்ணதும் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வியே வேறு. யாரெல்லாம் மக்கள் சேவை பண்ணாங்களோ, யாரெல்லாம் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னு சொன்னீங்கல்ல. செய்யார் வேட்பாளர் தூசி மோகன் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் என்ன பொறுப்பில் இருந்தார்? அதாவது 2 விஷயமா அந்த பார்வை இருக்குது. எல்லா மாவட்ட செயலாளரையும் எல்லா 30 இருந்த எல்லாத்தையுமே அந்த பொறுப்பை கொடுக்க முடியாது. அவங்களே அண்ணா என்னால் முடியாதுன்னா, என்னால் அவ்வளோதான் களமாட முடியாது, அதுக்குண்டான ஃபிட்டிங் லெவலில் நான் இல்லை, அதனால் நானே ஒருத்தர் பரிந்துரைக்கிறேன்னு சொல்லுவாங்க. மாவட்ட நிர்வாகிகள் மூலமாகவோ இல்லை அவங்க சார்ந்த மக்கள் மூலமாகவோ எங்களுக்கு பரிந்துரைகள் வரும், எங்கள் விருப்ப மனுக்கள் வரும். அதை பரிசீலனை பண்ணி தான் புது வேட்பாளர் போட்டிருக்கோம். இவங்களும் உடனே வந்தவங்க கிடையாது. இவங்களும் 3-4 மாதங்களா 5-6 மாதங்களா மக்களுடனும் அங்கே இருக்க நிர்வாகிகளுடனும் கலந்துரையாடி அவங்களோட ஒருமித்த கருத்தை வந்தவர் தான் அவங்களையும் நாங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அப்ரூவ் பண்ணுவோம். இல்லை, இப்போ 3-4 மாதங்கள்ன்றீங்க. செய்யார் வேட்பாளர் தூசி மோகன், நெல்லையில் வேட்பாளராக ஆர்எஸ் முருகன், திருப்பத்தூர் வேட்பாளராக இருக்கிற டாக்டர் திருப்பதி, இவங்கெல்லாம் வந்து திமுக அதிமுக விருப்ப மனு தாக்கல் பண்ணுவாங்களாச்சு. அவங்க இப்போ தாவேக்கால வேலை பார்த்துட்டு திமுக அதிமுக விருப்ப மனு தாக்கல் பண்ணாங்களா? அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போவோம், நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடும்போது என் வீட்டு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்கும், ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, இங்கேயும் அட்மிஷன் போடுவோம். 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே அட்மிஷன் போடுவோம் இல்லையா? அது சிஸ்டம். ஆனால் ஸ்கூல் எதாவது அப்ரூவ் பண்ணுறாங்கிறதான் பொறுத்து இருக்குது. அதுபோல் இவங்க வழக்கம் போல் அதே கட்சியில் இப்போ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதனால் இங்கே ஒரு சீட்டை போட்டு வைப்போம், அவங்களோட மனுக்களை போட்டு வைப்பாங்க. நம்மளை கலந்து ஆடும்போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட நிர்வாகிகளோட ஒத்துழைப்பு இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணும்போது கடைசியில் அவங்களே முடிவு எடுப்பாங்க. இல்லை நான் வந்து என்னோடய வெற்றி தலைவர் விஜய் சாராக தான் இருக்கணும். அதனால் அவங்க உடனே இல்லை என்ன தான் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே தான் சீட்டு கிடைச்சா கூட நமக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும். அந்த விருப்பத்தையும் மக்கள் நிர்வாகிகளோட சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி தான் நம்மளோட கட்சிக்கு அவங்க ட்ராவல் பண்ணுவோம். அவங்களுக்கு அது ஓகே. 2 சாய்ஸ் வச்சுருக்கு. இப்போ உங்கள் இடத்துல நான் இருக்கிறேன். இப்போ என் டீமுக்கு ஒருத்தர் வேலைக்கு வர்றேன்னு சொல்கிறவர் வந்து ஒரே நேரத்தில் 2 இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்றாரு, 2 ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வர்றாருன்னா நான் எடுக்க மாட்டேன். எனக்கு அந்த ஆள் மேலே ஒரு கிரெடிபிலிட்டி வராது. ஒரு சின்ன சேஞ்சு, ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வர மாட்டாங்க, மனுக்களை தான் அப்பா நான் இங்கே இன்டர்வியூ போகிறேன் அங்கே இன்டர்வியூ போகிறேன் தான் போவாங்களோ. இன்டர்வியூவில் பாஸ் ஃபெயிலாங்கிறது ஆஃபர் வந்து தான் தெரியும். செகண்ட் ஆப்ஷனாக வச்சுட்டு ஒரு ஆளை வந்து நான் நம்ப மாட்டேன். தாவேக்கா எப்படி நம்புச்சு? அப்படி இல்லை, ஒருவர் கருத்தியல் அவருக்கு தாவேக்காவும் ஒரு ஆப்ஷன் தான். அவருக்கு தாவேக்காவுமே ஒரு ஆப்ஷனாக தான் இருந்திருக்கு. தன்னை ஆப்ஷனாக பார்த்த ஒருத்தரை தாவேக்கா எப்படி நம்புச்சுன்னு சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாம் ஆப்ஷனாக தான் வருவாங்க. ஆனால் அப்படி இல்லை, முதல்ல ஆப்ஷனாக வருவாங்க. தலைவரோட பழகும் போதும் நிர்வாகிகளோட பழகும் போதும் அன்பும் புரிதலும் பாசமும் இருக்கும், அந்த உண்மைத்தன்மை இருக்கும். இப்போ எல்லா கட்சியும் எல்லோரும் போகிறாங்க, இன்றைக்கி இந்த கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு மாறி வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. அது நீங்கள் சொன்ன ஆப்ஷனாக கடந்து போய் பதவிக்காக, போட்டிக்காக, பணத்துக்காக, பேக்கேஜுக்காக போயிடுவாங்க, பிரச்சனைக்காக போயிடுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வருபவர்களும் இருந்தவர்களும் பல்லாண்டு காலமாக இருந்தவர்கள் எல்லாமே ஒரு அஃபெக்ஷன், தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை, தலைவர் மேலே இருக்கிற ஒரு தூய சக்தி, தூய அரசியல். அதுக்காக மட்டுமே இல்லை எங்கே சீட்டு கிடைச்சாலும் எங்கே ஆஃபர் லெட்டர் கிடைச்சாலும் அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு தமிழ் வெற்றி கழகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு உண்டான தகுதிகளையும் பிளேஸும் கொடுத்துட்ருக்கோம். 2019 வந்து நமது அம்மா வந்து அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை திமுகவில் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு பதவி கொடுத்தப்போ அவங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாங்க. ஒரு டைட்டில் வந்து இதுதான், அதிமுக கழட்டி போட்ட பழைய டயர்களால் ஓடுகிறது திமுக அப்படின்றதான் வந்து அது அந்த செய்தியினுடைய தலைப்பு. அது எழுதின உடனே திமுக வந்து அது வேற கதை. அதிமுகவும் திமுகவும் கழட்டி போட்ட பழைய டயர்களால் தான் தாவேக்கா ஓடணும்னு நினைக்கிறா. இது பத்திரிக்கைக்காக எழுதுவாங்களா ஒழிய ஒரிஜினல் அது கிடையாது. நீங்கள் வெற்றி தலைவர் ஒரே தலைவர் தான், அவர் ஒரே முகம்தான். நீங்கள் எத்தனை டயர்கள் கலந்து வந்தாலும், எத்தனை பேர் மக்கள் புது சக்தியாக வந்தால் கூட அனைவருமே தலைவர் முகமாகவும் தலைவரின் பிரச்சார வகுப்பாளராகவும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே கருத்தியலாக மக்களிடம் சென்றடைகிறோம். மக்கள் எதிர்பார்ப்பு ஒன்று தான், எங்கள் வெற்றி தலைவருக்கு தான் ஓட்டு, விசில் சின்னத்துக்கும் எங்கள் வெற்றி தலைவருக்கு மட்டும்தான் ஓட்டே ஒழிய மற்ற எந்த விதமான இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் ஓட்டு கிடையாது. இல்லை, ஆனால் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து தான் அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிளாக மாறி தான் நம்மளால் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். நீங்கள் முதலமைச்சர் மட்டுமே வந்து அவரே வருவாய்த்துறை அமைச்சராகவும், அவரே நிதித்துறை அமைச்சராகவும், அவரே ஆயுதராவட நலத்துறை அமைச்சராகவும், அவரே விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்க முடியாது. இங்கே இருக்கிற எல்லா போர்ட்ஃபோலியோ வந்து அவர் ஒருத்தர் ஹோல்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி 234 தொகுதிக்கு வந்து தனித்தனி எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவர் ஒருத்தர் எல்லாத்தையும் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. பல இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து தான் கலெக்டிவாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு லேயரும் வந்து இங்கே முக்கியம் தானே. இப்போது திமுக மேலே இருக்கிற விமர்சனங்கள் அதிமுக தலைவர்கள் மேலேயும் திமுக தலைவர்கள் மேலேயும் இருக்கிற விமர்சனம் மட்டும் கிடையாது. அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட வட்டம் மாவட்டம் கிளை வரைக்குமான விமர்சனங்கள் எல்லார் மேலேயும் அந்த விமர்சனம் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் அதெல்லாம் மாற்றி நாங்கள் ஒரு தூய சக்தியாக வர்றோம்னு சொல்லிட்டு இந்த தூய சக்தியினுடைய முதல் லேயர் விஜய், அதற்கு அடுத்த லேயரில் வந்து ஆதவர்ஜினா, விசி கலந்து வந்து ஆதவர்ஜினாவும் அதிமுக கலந்து அந்த செங்கோட்டையனும் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தடுத்த லேயர்களும் வந்து பார்த்தோன்னா திமுக கலந்து வந்து நவல்பட்டி விஜய் இருக்கிறார், அதிமுகலேருந்து திமுகவுக்கு போய் திருப்பி தாவேக்காவுக்கு வந்திருக்கிறாங்க, திருப்பதி இருக்கிறார், தூசி மோகன் இருக்கிறார். இந்த லேயர்லாம் பிரச்சனை தானே. நீங்கள் பிரச்சனைன்னு சொன்ன லேயர் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்களா லேயருங்கிறது மனித சுவாசத்துக்கு முக்கியமானது என்ன? ஆக்சிஜன். ஆக்சிஜன் எங்கே இருக்குது? ஓசோன் இருக்குது. அந்த ஓசோன் ஒரே படலம் தான். அந்த படத்தில் லேயர்லாம் பிரித்து வச்சு சொல்ல முடியாது, டென்சிட்டி எவ்வளவுக்குன்னு சொல்ல முடியாது எங்கள் தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அரசியல் எல்லாம் ஒரே லேயர் தான்.
எங்கள் வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த செகண்ட் லேயர்ஸும் கிடையாது. எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். தலைவருக்கு அப்புறம் எல்லாருமே ஒரே ஈக்குவல் ரேங்கிங் தான் இருக்கும். இரண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலெக்டிவாக சேர்ந்து தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகணும். அப்படி தான் 234 தொகுதியிலும் எம்எல்ஏ தான் இருப்பாங்க, ஒவ்வொரு அமைச்சர்களும் இருப்பாங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மக்களிடம் சென்றடையும் போதும் மக்களிடம் பேசும்போதும் பிரச்சாரத்தும் ஒரே யுக்தி தான். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒர்க் ஃபார் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு ஓட்டருக்கும் கொடுக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனோட கடமை. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆர்ஓ லெவல்லாம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஒன் மேன் ஆர்மி வில் கண்டினியூ டு சர்வ் என்டையர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது எல்லா ஓட்டர்ஸுக்கும் உண்டு. அதே போல் தான் இதுலையும் அமைச்சர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு. ஒரு சீட்டில் போய் கோரும்போது அந்த அமைச்சராக இருந்தால் அவருக்கு கடமையை பண்ணணும். அங்கே ஐஏஎஸ் இருந்தால் அவங்க கடமையை செஞ்சாகணும். ஐஏஎஸ் தனியாக பண்ண முடியாது. அவருக்கு கீழே கிளக் லெவல் ஆள் இருப்பாங்க, பெஞ்ச் கிளக் லெவல் ஆள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சைன் பண்ணி டிக்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அதிகாரம் சைன் பண்ண முடியும். அதே போல் தான் இதுலையும் எல்லா நிர்வாகிகளும் கலெக்டிவாக சேர்ந்து தான் அந்த துறைக்கான அமைச்சர்களையும் தேர்ந்தெடுத்தும் அந்த துறைக்கான ரெஸ்பான்சிபிள் கம்ப்ளை பண்ண முடியும். தேர்தல் அப்படிங்கிறது வேறு, நம் நிர்வாக செயல்பாடுங்கிறது வேறு. தேர்தலுங்கிற போது அனைவரும் ஒருவரின் பின்னால் வெற்றி தலைவரின் பின்னால். தேர்தலில் ஜெயிக்கிறவங்க தான் போய் நிர்வாகத்தை நடத்த போகிறாங்க. உண்மை பிரதர். இப்போது லோக்கல் பாடி அதை தான் சொல்ல வந்தேன். எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷன் சிச்சுவேஷனில் ஒரு சீசனில் ஒரு சின்னம், ஒரு கட்சி, ஒரு பெயர், இதுதான் எலெக்ஷனோட பேலட்லேயும் வரப்போகுது, பிரச்சாரத்தில் வரப்போகுது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அப்ரூவ் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் எலெக்ஷனை தேர்ந்தெடுத்து மக்களாட்சி செய்யும் போது, ஜனநாயக ஆட்சி வரும்போது, இந்த ஜனநாயக ஆட்சி முறையில் அந்த சீட்டில் போய் உட்காரும்போது அங்கே தமிழக வெற்றி கழகம்னு பேர் உட்கார வைக்க முடியாது. தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத பிராண்ட் இருக்கும். தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகளாக தான் நாங்கள் எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் ஒர்க் பண்ணுவோம். அப்போ நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் முன்னெடுத்து வேலை செய்வோம். இல்லை, இப்போ என்னுடைய புரிதலுக்காக தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியிலையும் சரி, அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சியிலையும் சரி, லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மேலே வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் உண்டு. ஒரு தெருவில் ஜல்லி போய் கொட்டி மண்ணை கொட்டினாலே கமிஷனுக்கு போய் நிற்கிறாங்க கவுன்சிலர்ஸ்னு சொல்லிட்டு. இது முதலமைச்சர்கள் பண்ணலை, அடுத்த லெவலில் இருக்க அமைச்சர்கள் பண்ணல, இங்கே கீழே இருக்கிற கவுன்சிலர் தானே பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தவங்களை எல்லாம் திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு தூய ஆட்சி தருவோம்னு சொன்னால் அது எப்படி தூய ஆட்சியாக இருக்கும்னு சொல்லி அது 2 வகையாக பிரிக்கலாம். நம்ம பிராட்டப் பொறுத்து தான் இருக்குது. பிராட்டப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பா வந்து ஒரு கல்ச்சர்டு ஃபேமிலியாக வந்தாருன்னா அப்பா மாதிரி தான் பையன் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேரைங்கிற மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள் தான். நம்ம இந்த தம்பி நீ எம்எல்ஏ இருக்கும்போதும் சரி, அமைச்சராக இருக்கும்போதும் சரி, இல்லை அதுக்கு கீழே லெவலில் நீ ஏதாவது வார்டு கவுன்சிலாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே வெறும் தொண்டனாக இருந்தால் கூட சரி, உன்னோட சிஸ்டம் என்ன, மக்களுக்கு கூட பணியாற்றுவது. என் கையில் 500 ரூபா போட்டு சாப்பாடு வாங்கி தரேன், என் கையில் 1000 ரூபாய் போட்டு அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறேன், என் கையில் 10,000 ரூபா போட்டு, இல்லை நாங்கள்லாம் 10-20,000 சேர்ந்து மக்களுக்கு உண்டான சேவைகளையும் அங்குண்டான ஒரு திருமண நிகழ்ச்சிகளையும் பண்ணி கொடுறது தான் எங்களோட பிராட்டப். எங்கள் தலைவர் வெற்றி தலைவரோட பிராட்டப்பு கடந்த 30 ஆண்டு காலமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் கொள்ளையடி, ஆர்டர் காப்பி வாங்கு, கவர்மெண்ட்டோட கமிஷன்ஸ் வாங்கன்னு சொல்லித்தரல. எங்களோட பயணம் பண்ணும் அனைத்து நிர்வாகிகளுமே அதே போல் இன்று மக்களுக்காக வந்திருக்கும் எங்களோட அனைத்து எம்எல்ஏ சிஸ்டமும் சரி, மக்களுமே சரி. எங்கள் வெற்றி தலைவர் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னது தான், 100 ரூபாய் ஒரு அரசாங்கத்துக்குன்னு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறோம். அந்த 100 ரூபாய்ங்கிறதும் ஒவ்வொரு கடன்லையும் உங்களுக்கு டைரெக்டாக போய் சேரணும். இடையில 30% கமிஷன், 30% கமிஷன், 10-20% கமிஷன்லாம் இல்லாமல் டைரெக்டாக போய் சேரணுங்கிற அந்த டிரான்ஸ்பரன்ஸாக கவர்னன்ஸ் இருக்கும்போது, அந்த கவர்னன்ஸ் டிரான்ஸ்பரன்ஸாக இருந்தாலே எந்த ஊழலும் வராது. அந்த ஊழல் இல்லாத ஆட்சியை மட்டுமே நம்மளால் கொடுக்க முடியும், கொடுப்போம். நான் இந்த இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஜனநாயகம் வந்து மேலே இருந்து கீழே வர்றதுல, கீழே இருந்து மேலே போகிறது. நீங்கள் மேலே இருந்து ஒரு உதாரணம் செய்ய, நான் கீழே இருந்து ஒரு உதாரணம் போகலாம். மோர் கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்கல்ல, அதை கடையும் போது கீழே அந்த மோர் கெட்டு போச்சுன்னா மேலே திரள்ற வெண்ணெய் கெட்டு போய் தான் இருக்கும். இந்த உதாரணத்துக்கு இங்கே தான் பொறுத்துன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் மக்கள் இயக்கத்தில் 30 வருஷம் வளர்த்துதுன்னு சொல்லிட்டு, செங்கோட்டையன் 30 வருஷம் விஜய் வளர்க்கல, தூசி மோகனை விஜய் வளர்க்கல, நவல்பட்டி விஜய் வளர்க்கல, ஜெகநாத் மிஸ்ராவை விஜய் வளர்க்கல. அவங்களாம் வெளில இருந்து வந்தவங்க தானே. செங்கோட்டையன் அவர்கள் மேலே ஒரு ஊழல் வழக்கு ஒரு முறை வந்து அவர் கன்விக்டர்னு தீர்ப்பாய் 2001 தேர்தல் ஒரு போட்டியிட முடியாத சூழலாம் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த வழக்கில் இருந்து வெளில வந்தார். இவங்க மேலாம் இந்த கிரே ஷேடு இருக்க தானே செய்யுது. இந்த கிரே ஷேடு ஏன் தாவேக்கா மேலே விழுந்துராது நம்புறீங்க? எப்படி நம்புறீங்கன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை ஒன்று பிரதானமான கொள்கை. எல்லாரும் கட்சிக்கு வரும்போது தலைவரோட ஒரு விதமான நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நண்பர்களும் உள்ளே வரும்போது ஓத்தெடுத்துக்கிறோம். எங்களோட கட்சியோட ஒரு உறுதிமொழியோட மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு கட்சி துண்டை போடும்போது வெறும் துண்டை போட்டு சைன் பண்ணிட்டு கட்சி மெம்பர் ஆகிறதில்ல. நான் எங்கள் தலைவர் கடைசியான எங்களோட வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் பேசும்போது தெளிவாக சொல்லியிருப்பார், எங்களோட நிர்வாகிகள் யாருமே, எங்கள் எம்எல்ஏ சிஸ்டம், எம்எல்ஏ கேண்டிடேட் யாருமே கேண்டிடேட்டாக வரல, அவள் மக்களுக்கு காப்பாளராக வந்திருக்காங்க. எப்போ அந்த இன்ஸ்பைரிங் தாட் மனசுக்குள்ளே வருதோ, அவன் எவ்வளோ ஒரு அக்யூஸ்டாக இருந்தாலும், எப்படி நம்ம நிலக்கரி எடுக்கிறோம், கறி எடுக்கும்போது அதை அப்படியே டவாவில் கொண்டு வந்து கறியாக மாற்றிட முடியாது. அதை கொண்டு வந்து அதை பாயில் பண்ணி ஹீட் பண்ணி பல லேயரில் கொண்டு வரோம். பெட்ரோல் சிஸ்டம்லாம் கொண்டு வரும்போது அப்படியே டவால் வந்துடும். கச்சா எண்ணெய் எடுத்து பல ப்ராசஸ்க்கு அப்புறம் தான்
அது ஒரு தூய்மையான ஒரு என்ன ப்ராடக்டமோ அதுலேருந்து எடுத்துக்கிறோம். அதே போல் தான் இதுவும் பல சிஸ்டங்களில் அவங்க தவறில் பண்ணி வந்திருந்தாலும் என்றைக்கு தளபதியின் கட்சிக்கு அவங்க வரும்போதோ அவங்க முழு மனதோடையும் முழு விதமான ஒரு ஹாப்பினஸோடையும் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆட்சி நானும் தருகிறேன், நாங்களும் தருகிறோம், நாங்களும் தலைவர் கைகோத்து நிற்கிறோம் தான் வந்திருக்காங்க. இருப்பார்கள் கண்டிப்பாக அனைத்தும் சிறப்பாக. நீங்கள் சொல்கிற மாதிரி ஊழல்ற ஆட்சியும் பெண்களுக்கான ஆட்சியும் இளைஞர்களுக்கான ஆட்சியும் கண்டிப்பாக செய்வோம். பாஜக மேலே இங்கே ஒரு விமர்சனம் உண்டு. அதே மாதிரி இங்கே லோக்கலில் கூட திமுக மேலே வந்து விமர்சனத்தை வைப்பாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, இவங்க யாரெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்களோ அவங்க அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தோன்னா புனிதமாயிடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அதுக்கான டெஃபினேஷன் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா? இது அப்படி காரணம் இல்லை. எக்ஸாம்பிள் ஒரு கன்விக்டர் ஒருத்தர் தப்பு பண்ணுறான், தப்பு பண்ண உடனே ஜெயிலில் தூக்கி போட்ட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறது கிடையாது. ஜெயிலில் போட்டு 2 வருடமோ 3 வருடம் தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அவன் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் நிர்வாக அதிகாரிகளும் சிறுத்தைகளும் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் எல்லாருமே பிறக்கும் போதே குற்றவாளியை பிறப்பதில்லை, வாஷிங் மிஷின் பிறக்கும் போது வாஷிங் மிஷினுக்கு பர்பஸ்க்காக வரதில்லை. எல்லாரும் தன்னோட காலகட்டத்தில் வரும்போது எந்த அரசியல் வாழ்க்கையில் முன்னெடுத்து போகிறாங்களோ அதில் இருக்கிற சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. நம்ம தலைவர் கட்சிக்கு வரும்போது அனைவருமே ஒரு நிலையான முடிவோட ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸோட இது வரைக்கும் கடந்து வந்த காலங்கள் இன்றைக்கி எங்களுக்கு அமைஞ்ச நம்ம சொல்கிற ஒரு அண்ணா நகரில் போனால் ஒரு சிஸ்டம் ஆஃப் லிவிங் இருக்கும், சேதாப்பேட்டில் போனால் சிஸ்டம் ஆஃப் லிவிங் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை முறைகளும் அதுக்கு தான் அரசியல் கட்சிக்கணும். அங்கேருந்து கடந்து வந்து தலைவர்கிட்ட வந்த உடனே இல்லை இது உண்மையான நேர்மையான ஒளிவு முறைவற்ற ஆட்சின்னு வந்திருக்காங்க, அதெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டானு பாருங்கள். தலைவர்கள் அப்படி இருந்தனால அவங்களாம் அப்படி இருந்தாங்க. ஸோ இப்போ தலைவர் நல்லான ஒரு தலைவருக்கு வந்துட்டாங்க, ஸோ அவங்களாம் மாறிடுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதானே? தலைவர்களுக்காக மட்டும் இல்லை, அந்த சூழல்கள் தலைவர் மட்டும் சொல்ல முடியாது. அங்கே இருக்க அவேர்னஸ் சிஸ்டம், அந்த காலகட்டத்தில் ஒரு அவேர்னஸ் சிஸ்டம் வந்து போஸ்டல் பேலட் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு பேப்பர் மூலமாக ஓட்டு சிஸ்டம் இருந்தது. மிஷின்ஸ் வந்து பல வருடங்கள் ஆச்சு. அதே போல் அந்த கால சூழ்நிலைகளில் அந்த அரசியலமைப்பு எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி மக்கள் ப்ராட்டப் பண்ணி வருவாங்க. அன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வு கம்மியாக இருந்திருக்கும், இன்றைக்கி விழிப்புணர்வு நிறையா இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் நிறையா இருக்குது. அந்த கால சக்கரங்களில் சுழன்று வரும்போது அதை தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து முடிவு மாற்றிக்கிறோம். ஓகே, விஜய் தான் வந்து அடையாளம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த விஜய் 2 தொகுதியில் போட்டிடுறதே வந்து ஒரு விமர்சனம் இருக்கல. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொகுதிகளுக்கு மேலே போட்டியிட்ட தலைவர்னு பார்த்தா 91 ஜெயலலிதா வந்து பர்கூர்லையும் காங்கேயம்லையும் போட்டிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒரு தொகுதியில் வந்து தேர்தல் நிற்கிற மாதிரி இருந்தப்போ சிக்கல் வந்துட வேணான்றதுக்காக நின்னாங்க. இப்போ அந்த மாதிரியான சிக்கல் எதுவும் விஜய்க்கு இருக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு அவநம்பிக்கையினுடைய இல்லை தன்னம்பிக்கை குறைவினுடைய வெளிப்பாடு இல்லையா? நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒரு மறுப்பு கேள்வி கேட்கலாம். ஒரு சில தலைவர்கள், மாற்றுக் கட்சி தலைவர்கள் 6 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்ததான் ஒரு எம்பி தொகுதி இல்லையா? 6 சட்டமன்ற தொகுதி தான் ஒரு பாராளுமன்றம் நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் போட்டியிட்டு பெற்றுக்கொண்ட ஓட்டை விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக நிற்கிறேன்னு வந்திருக்கான். சில எம்எல்ஏஸ் இருக்காங்க, சில பேர் நீங்கள் கணக்கு போய் நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியும். இன்றைக்கி சிட்டிங் எம்பிஸில் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறது சிவி சண்முகம் மட்டும் தான் நிற்கிறார். அவர் ராஜ்யசபா எம்பி. அப்புறம் லோக்சபா எம்பிஸ் யாரும் நிற்கலையே. நீ பார்க்கணும், நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. 4 நாள் முன்னாடி எடுத்து பாருங்கள். சில பேர்லாம் போட்டிக்கிட்டு வேண்டான்னு விலகினவங்களும் இருக்காங்க. திருமாவளவனை சொல்கிறேன். சில பேர்லாம் திருமாவளவனை அது எதுக்கு சொல்ல வரணும், இதெல்லாம் நம்ம சிஸ்டமில் 2 தொகுதியில் போட்டிடலாங்கிறது கவர்மெண்ட்டோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஒன்று. 2வது, நம்ம மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் பண்ணவில்லை. மற்ற கட்சியெல்லாம் 6 சட்டமன்ற தொகுதிகளையும் வின் பண்ணி 6 சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நம்பிக்கையாக ஓட் போட்டு 6 பேரையும் கலட்டி விட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்காக போட்டிடுற மக்கள் இன்றைக்கும் இந்த அரசியல் சட்டத்தில் அரசியல் அமைப்பிலையும் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வராங்க. திருமாவளவன் போட்டியிடலன்றது தான் இன்னைக்கான உண்மை. நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியலில் அவர் பேர் இல்லை. அதே போல தான் இதுலையும் காலச்சக்கரில் சொல்லன்ற போது எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கும் தெரியும். விஜய் 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டார்னா உன்னை ராஜினாமா பண்ணி ஆகணும். ஒருத்தர் 2 தொகுதியில் போட்டியிட தான் அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்குது வழியே 2ல் வந்து உறுப்பினருக்கு அனுமதிக்கல. அமெண்ட்மெண்ட் வரல. வீண் செலவு தானே. சரி, யாருக்கு செலவு? அரசுக்கு. மக்கள் பணம் தானே. அப்படி இல்லை, இது வந்து எப்போவுமே பிரசிடென்ட்டுமோ அரசியல் சட்ட சூழ்நிலைகளில் ஒவ்வொன்றும் நேற்று நடந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ, நேற்று நடந்த கோர்ட் ஆக்டிவ் என்ன சொல்லுதோ, அதை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான ஆக்டிவிட்டி இருக்கும். அதே போல் தான் இதுலையும் தமிழ்நாடு 234 தொகுதிகளையும் மக்கள் பெருவாரியான மக்கள் அண்ணா நீ இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு எங்களை தலைவரை எதிர்பார்க்கும் போது அந்த மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த 2 தொகுதிகளில் தலைவர் போட்டியிருக்கோம். பெரிய கட்சி எல்லா கட்சியிலையுமே தலைவர் எங்கள் தொகுதியில் நிற்கணுன்ற ஆசை அந்த தொகுதியில் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ திமுக அதிமுகவில் போனோன்னா ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு வெங்கட்ராமன் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாருன்னா அவருக்கு மட்டும் தாக்கல் பண்ண மாட்டார், கட்சி தலைவருக்கு சேர்த்து தாக்கல் பண்ணார். என் தொகுதியில் வந்து நெல்லுங்கன்னு சொல்லலாம் இல்லை, அதுக்காக போய் நிற்க முடியாதுல்ல. நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வெங்கட்ராமன் போய் ஒரு தொகுதிக்கு மயிலாப்பூர் தொகுதிக்கு விருப்பமனு தாக்கல் பண்ணும்போது என்னுடைய கட்சி தலைவர் XR அவர் என் தொகுதியில் நிற்கட்டும்னு சேர்த்து தான் தாக்கல் பண்ணுவார். அதுக்காக தலைவர் எல்லா தொகுதியிலும் போய் நிற்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் சொல்லுங்களேன் எத்தனை இடைத்தேர்தல் அப்படி கிடையாது. அந்த மாதிரி இல்லை. எங்கள் தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்பார்ப்பினோ அதை மட்டும் தான் பூர்த்தி பண்ணுறோம். இப்போ பெரம்பூர் தொகுதியிலே மக்கள் பெருவாரியான மக்கள் தலைவர் இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால எங்களோட சர்வே சிஸ்டம்லையும் சரி, மக்களை சந்திக்கும் சரி, அங்கே நிர்வாகிகள் சந்திக்கும் அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் பெரம்பூர் தொகுதியையும்
திருச்சி கிழக்கு தொகுதியும் தேர்ந்தெடுக்க எனக்கு முடியும். இந்த இதில் ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இப்போ பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதி மக்களும் விஜய் தான் எங்களுக்கு வேணும்னு ஓட்டு போட்டாங்க. விஜய் தான் எங்களுக்கு வேணும் ஓட்டு போட்டு 2 பேருமே சூஸ் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு ஏமாற்றி ஆகணும், ரிசைன் பண்ணி. யாரை ஏமாத்துவார்? இதுக்கு பேர் ஏமாற்றம் இல்லை, அது மக்களுக்கு உண்டான அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். இந்த தொகுதி மக்கள் அவனை விட்டுவிட முடியாது, அண்ணனுக்காக தம்பி விட முடியாது, தம்பிக்கு அண்ணன் விட முடியாது. ரெண்டையும் வச்சுக்க முடியாது. யாரோ ஒருவதற்காக ஒரு அன்பை தியாகம் பண்ணிட்டோம். அதுக்கு பேர் தான் ஏமாத்துறது. அது உங்கள் பாஷையில் எப்படி? நீ அம்மாவை ஏமாத்துறது அப்பா ஏமாத்துறது நீங்கள் கொள்ளியே வச்சுக்கலாம். அம்மாவை ஏமாற்றும் அப்பா ஏமாற்றும், எங்களுக்கு அப்படி இல்லை. அனைத்து அன்புகளும் ஒரே ஈக்குவல் வேல்யூ தான், ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். உங்கள் மேலே ஒரு விமர்சனங்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களை பார்த்துருக்கீங்களா? சொன்னாங்க அண்ணத்தில் அவனுக்கு கண்டுக்கல. உங்கள் மேலே வந்து ஒரு விமர்சனம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு RSS பேக்ரவுண்ட் இருக்குது, விஜயை வச்சு உங்களை வச்சு தான் வந்து பாஜக வந்து கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அது உண்மையா? இதெல்லாம் பொய். நான் திருப்பூரில் படித்த காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் எந்த ஒரு RSS அமைப்புலையோ RSS சம்மந்தப்பட்ட பேக்கிங்லேயோ நான் மட்டும் இல்லை, என்னோடய அம்மா அப்பா, என் கூட பிறந்த வாழ்க்கை முறைகளோ, என் கூட படித்த நண்பர்கள் யாருமே அந்த மாதிரி பேக்கப் இல்லை. இது ஏதோ கற்பனை கதைகளாக புனையப்பட்டு எதிர்க்கட்சிகளாக உருவாக்கப்பட்ட ஒரு மாயப்பிம்பம். மயிலாப்பூர் தொகுதி மக்கள் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் தமிழ்நாடு மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஏன் வாக்களிக்கணும்? ஒரு நிமிஷம் கேமரா பார்த்து சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்ல வரணும்னா, வெற்றி தலைவர் சொன்ன மாதிரி வெங்கட்ராமன் ஆகிய நான் இந்த மயிலாப்பூர் தொகுதி மக்களுக்காக வந்திருக்கேன். அவங்களோடையே தலைவர் சொன்ன மாதிரி மக்களுடன் செல், மக்கள் கூடயே இரு, அவங்க கூட ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்க காலகட்டத்தை கூடயே இருங்கும்பாங்க. நான் அவங்க கூட தான் இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அது எம்எல்ஏ அப்படிங்கிற கேண்டிடேட் மூலமாக, இந்த ஒரு அரசியல் சட்டமைப்பு மூலமாக, அரசியல் சக்தி மூலமாக நல்லது பண்ணணும்னு வந்திருக்கேன். என்றைக்கும் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன். எந்த ஆங்கிளையும் எந்த சூழ்நிலையிலையும் கொள்ளடிக்கவோ லஞ்சம் எடுக்கவோ இல்லை அடுத்தவங்க முன்னாடி போய் சொல்லவோ போக மாட்டேன். ஹானஸ்ட்டாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன். அதனால் ஓட்டு போட சொல்லுவேன். தமிழ்நாடு மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன்? நான் எப்படி இருக்கணும் அதே போல் தான் எங்களை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்கிறத விட அனைத்து நிர்வாகிகளும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் பேர் அப்படி நல்லா இருப்பாங்க. அதே போல் தான் தமிழக வெற்றி கழகம் எல்லா நிர்வாகம் இருக்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குங்கிறதுனால இந்த தமிழக ஓட்டு போகணும் இல்லை கேட்கும். பிரச்சாரத்துக்கு இடையில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.